இந்த வீடியோவில் நம்மளுடைய மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் அது இவ்வளவுலாம் கொடுமை அனுபவிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா பார்க்கணும். இந்த அரசியல் சூழ்நிலை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குஷ்பு அவர்கள், நடிகை குஷ்பு அவர்கள் இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்கல்ல, அவங்க விமான நிலையத்துல ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு கேள்வி கணைகள் தான் விட்டாங்கன்னு சொல்லணும். அத்தனை கேள்விகள் அடிக்கிற முக்கியமா கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு பளிச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது உண்மையிலுமே அவர் கட்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதை பத்தியும் டீட்டெயில் தான் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் வந்திருக்குல்ல, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இதை பத்தி ஒரு கேள்விகளையும் சந்தேகத்தையும் அவர் எழுப்பியிருக்காரு. அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோவையே அவர் விட்டுருக்காரு. அதுல நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அதுல இருந்து ஒரு முக்கியமா நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அவர் இந்த கேள்வி கேட்கறா, அதுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். என்ன சொல்றீங்க அதை பத்தி நாம எல்லாமே பேசலாமே அப்படிங்கிறதுக்காக அதையும் இந்த செக்மெண்ட்ல நம்ம சேர்க்கிறோம், இந்த வீடியோல சேர்க்கிறோம். அது பார்ப்போம், ஒவ்வொன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் கேட்கிற அந்த ரிக்வஸ்ட் தான், மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. உங்களுக்கே தெரியும், வீடியோ டெய்லி வந்துகிட்டு இருக்குது. அரசியல் சார்ந்த நிகழ்வுகள், நம்மளுடைய சமூக அவலங்கள் எதை நடந்தாலும் சரி, அதை நம்ம காட்டிக்கிட்டே இருக்கோம். அதே சமயத்துல வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் சொல்லிட்டு, அப்புறம் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்கும். கூடவே அந்த ஹைப் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா நமக்கும் நம்ம டீமுக்கும் நம்ம மக்கள் எல்லாம் பெருமைப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, உந்துதலா வேலை செய்வாங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல குஷ்பு அவர்கள் விமான நிலையத்துல பேட்டி கொடுக்க வந்தாங்க. அங்க அவர் சரமாரியா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்வி கணைகள் விட்டாங்கன்னு சொன்னல. என்னப்பா அப்படி கேள்வி கணைகள் இவங்க அம்பு விட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஏப்பா உண்மையிலவே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பச்சைக்குன்னு அடிச்சிட்டாங்க. அந்த கோயம்புத்தூர் நடந்ததுல அந்த நிகழ்வை சுட்டி காட்டி, பெண்களுக்கு பாதுகாப்பு ஏதாச்சும் இருக்குதா, அந்த பெண் யாரு கூட பேசுறாங்க, எது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. எந்த பெண் நடுராத்திரியோ ஏதோ சுதந்திரமா செயல்படுற மாதிரி ஒரு அமைப்பு இங்க இருக்கா, ஒரு சிஸ்டம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 2021 இன்றைய தேதி நிலவரப்படி 65 விழுக்காடு பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரித்துள்ளது அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் விஷயத்தையும் குஷ்பு அவர்கள் எடுத்து வச்சாங்க. இதை தாண்டி அவங்க நிறைய கேள்விகளும் கேட்டாங்க. அந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சாதாரண விஷயமா தான் இருக்கும். ஆனா இவங்க எடுத்து வச்ச இந்த பாதுகாப்பு பத்தி அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதுக்கு அடுத்த விஷயத்த அவங்க கேட்கறாங்க, செய்தியாளர்கள் கேட்கறாங்க. இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது திருத்தப்பட்டியல், தீவிர திருத்தப்பட்டியல், அந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன் இது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்குது அப்படின்னு சொல்லி கேட்டோனையும் அவங்களோட ஃபேஸ் ஒரு ரியாக்ஷன் ஒரு மாதிரியா இருக்கு. ஏங்க இது உங்களுக்கு மட்டும்தான் நடக்குதா, இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு தான் நடக்குதா, கர்நாடகா, இது ஓவராலா நம்ம இந்தியாவுக்குள்ள எல்லா ஸ்டேட்டுக்கு தானே பண்ணிட்டு வராங்க, இதுல என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு எது சாதகமா இருக்குதோ அதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க, உங்களுக்கு எதிராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமான வார்த்தைகள்லாம் எடுத்து போட்டு இங்க இல்ல அது சிறப்பு திருத்தப்பட்டியல நீக்கிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் நல்லதா அப்படின்னு ஒரு வார்த்தையும் திருப்பி அந்த செய்திகளை பத்தி கேட்டிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க இதுக்கு மட்டும்தானா, அதாவது தமிழ்நாடுக்கு மட்டும்தானா, அதுவும் உங்களோட ஸ்டாஃப் வச்சுதானா திருத்தப்பட்டியல் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு யார் யார் இறந்திருக்கிறாங்க, யாராவது அந்த அட்ரஸ்ல இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாநில அதிகாரிகள், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் அதை அவங்களோட ஸ்டாஃப்ஸ் வச்சு தானே பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இதுக்கு தமிழக அரசோ இல்ல மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அது சொல்லியிருக்காரு, அது நம்ம பார்ப்போம். செயல் பத்தி அவரும் சொல்லியிருக்காரு, அதையும் பார்ப்போம். சோ இந்த விஷயத்தை தாண்டி ஒரு விஷயத்த முக்கியமா கலைஞர் அவர்களை பத்தி, மறைந்த கலைஞர் அவர்களை பத்தி ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, கேட்டிருக்கவங்க விட சொல்லியிருக்காங்க. என்னோட அரசியல் ஆசான், என்னுடைய அரசியல் குரு, முதல்ல அவர் அரசியல் கூட்டிட்டு வந்தவர் கலைஞர் அவர்கள் தான், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் தான் என்னை அரசியல் கூட்டிட்டு வந்த ஒரே விஷயத்துக்காக தான் நான் இன்றளவும் நான் எந்த கட்சியும் என்னை கண்டபடி பேசினா கூட, அதாவது அவர் சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, யார் உங்களை வசைப்பாடினாலும் நீங்கள் அங்கு திரும்ப ஒரு மரியாதையோடவே நீங்க நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் மரியாதையா இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்தாவே இருந்து, யாரு முத்தமிழறிஞர் கலைஞரோட ஒரு வார்த்தை குஷ்பு அவர்களிடம் தெரிவித்ததா அவங்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் என்ன பல கட்சி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல பேர் என்ன கண்டபடி திட்டி கெட்ட வார்த்தைகள், அது மாதிரி பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் என் மேல விமர்சனங்கள் வச்சாலுமே, ஆனா நான் அதுக்கு சரியான ஒரு பதில் கொடுக்காத காரணமே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், மரியாதையோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அது இன்றளவும் நான் கடைபிடிச்சிட்டு வரேன். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க கடைபிடிச்சிட்டு வராங்களா, இது கலைஞர் உருவாக்கிய கட்சி தானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது, கேள்வி வருது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குஷ்பு அவர்கள் அங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா,
நம்ம சேனல்ல இந்த இடத்த வந்து நான் கொஞ்சம் அப்படியே சொருவிக்கணும்னு பாக்குறேன், சொல்லணும்னு ஆசை தோணுது. ஏன் அப்படின்னா, இன்றளவும் டே 1ல இருந்து இன்றளவும் எந்த அரசியல் கட்சி தலைவரையுமே மரியாதை குறைவாக இந்த சேனல் பேசாது. அது வந்து நீங்க பாக்குறீங்க, ரெகுலரா பாக்குற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். நாம யாரா இருந்தாலும் என்னோட இவர் பக்கம் சாஞ்சிடறாங்க, அவங்க பக்கம் சாஞ்சிடறாங்க, அவங்க கட்சி இவங்க கட்சி அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்லாம அனைத்து கட்சி தலைவர்களை பத்தியும் நம்ம சொல்லிட்டு இருப்போம். கெட்டது செஞ்சா கெட்டது, நல்லது செஞ்சா நல்லது. அந்த விஷயத்த அப்படியே உள்ளபடியே நாம வந்து சொல்லிட்டு தான் வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சோ அதனால எந்த ஒரு சாயமும் பூசாத சேனலா போயிட்டு இருக்குதுன்னு நான் ஒரு நம்பிக்கையில அடுத்த செக்ஷன், அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடுவோம். அடுத்த கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுவும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் பத்தி. அதாவது என்னன்னா, நம்மளோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க பல பேர் பாடுபட்டு இருக்காங்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது சொன்னதும் போக அவர் உதாரணத்தை அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். யாரு? எம்ஜிஆர் காலத்துல இருந்து 1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த எம்ஜிஆர். அந்த காலத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல போராட்டங்களையும் பல பிரச்சனைகளையும் சந்திச்சு வருது, இன்றளவும் சந்திச்சுக்கிட்டு வருது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிறாங்க. ஏன் எம்ஜிஆர் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், ஜெயலலிதா அம்மையார் வந்து எம்ஜிஆர் வழி வந்து அவர் மீட்டெடுத்து அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஃபார்ம் பண்ணி அது அவர் ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா கொண்டு வந்ததுக்கு அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு. ஏன் எனக்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு பல பிரச்சனைகள் எனக்கு வந்துச்சு. ஓபிஎஸ் அவர்கள் அங்க போனாரு, அங்க ஏடிஎம் ஆபீஸ் வந்தாங்க, அந்த உடைச்சது கிடைச்சது, அவங்க உடைச்சாங்களா, அதாவது ஓபிஎஸ் ஆதரவாளர் உடைச்சாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் மென்ஷன் பண்ணல. பட் திங் இஸ், இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஏன் எதிர்கட்சி, அதாவது சட்டமன்றத்தில் கூட கட்சியாக அமர்ந்த போது கூட பல பிரச்சனைகளை நான் பெரும்பான்மையை நிரூபிச்சே ஆகணும். அந்த நிரூபிச்சாதான் ஆட்சி வந்து நான் வந்து கைப்பற்றி நான் வந்து ஆட்சி நடத்த முடியும். இல்லைன்னா அவங்க வேற ஒரு வழியில ஒரு ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க நான் எவ்வளவோ பாடுபட்டு ஆட்சியை நிலைநிறுத்தியவன் நான். அதனால பல பிரச்சனைகளை தாண்டி வந்த எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாண்டிச்சேரியில வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்திட்டு அந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சுட்டு சென்னை திரும்பும் போது மீனம்பாக்கம் விமான நிலையம் இருக்குது பாத்தீங்களா, அந்த விமான நிலையம் அருகே வரும்போது ஒரு லாரி மோதி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு. அந்த விஷயத்தையும் பல சோதனைகளை தாண்டி வந்தாரு ஜெயலலிதா அம்மையார். அந்த ஆக்சிடென்ட் விபத்து நடந்துமே ஹாஸ்பிட்டல்ல போதுமான வசதிகளும் சரியான அந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்காத சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. அதையும் தாண்டி வந்தவர் தான் ஜெயலலிதா அம்மையார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் நினைவு கூர்ந்து, ஒருமுறை பாண்டிச்சேரி தேர்தலை முடித்துக் கொண்டு அவர்கள் காரிலே சென்னைக்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு எதிரே ஒரு லாரி அம்மா கார் மீது மோதி கொலை முயற்சி செய்த முற்பட்டார்கள். அப்பொழுதும் இறைவனர்களால் தப்பித்து மருத்துவமனை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த சிகிச்சை கூட முழுமையாக பெற முடியாத ஒரு சூழ்நிலை. நானும் ஜெயலலிதா அம்மையார், பொன்மன செல்வர் எம்ஜிஆர் அவர்களின் வழியில் வந்த நான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதை கட்டி காப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி சொல்லியிருக்காரு. உண்மையிலும் இது கேள்விப்படாத விஷயம் தான். இப்படிலாம் ஆக்சிடென்ட் அம்மையார் அவருக்கு நடந்ததா, அதெல்லாம் இப்ப நடந்துச்சு என்னன்னு. ஆனா அவர் எடுத்து சொல்லும் போது பல சோதனைகளை தான் கடந்து வந்திருக்குது, சாதாரண கட்சி இல்லை அப்படிங்கிற ஒரு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல பிரச்சனைகளை தாண்டி வந்துச்சுன்னு வைங்களேன். ஆனா இந்த ஒரு விஷயம் எனக்கு புதுசா தோணுச்சு, அது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. இந்த எஸ்ஐஆருக்கு நாம மாநில அரசு வந்து பல போராட்டங்கள் பல எதிர்ப்புகளை தெரிவிச்சும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதை வந்து கொண்டு வரக்கூடாது, தமிழகத்துல இது வரக்கூடாது அப்படின்னு பல போராட்டங்கள் நடத்தும். அது வந்து கொண்டு வந்துட்டாங்க, அதெல்லாம் தீவிரப்படுத்த போறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த படிவம் வந்துச்சு. அதை எடுத்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா, என்னது ஒரு பக்கம் உறவினர் இருக்கு, உறவினர் இன்னொரு பக்கம் இருக்குது. இப்ப இந்த உறவினர்ல எனக்கு என்னன்னு போடுறது? எனக்கு அண்ணன் உறவினர் ஒண்ணு இருக்குதா, தம்பின்னு உறவினர் தம்பின்னு கேட்டிருக்கா, யாரு அம்மான்னு இருக்குதா, நான் என்னன்னு உறவினர் அங்க போடுறது அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. அந்த வந்து எவ்வளவு பெரிய படிச்ச மேதாவியா இருந்தா கூடவே அதை ஃபில் பண்றதுக்கு கொஞ்சம் திணறுவாங்க அப்படிங்கிற ஒரு அது மாதிரி ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. கூடவே அந்த போட்டோ வச்சிருக்கிற பழைய போட்டோ, அந்த அங்க பழைய வாக்காளர் வந்து இருக்குல்ல, அதுல இருக்கிற போட்டோவை எடுத்து போட்டு இதுல புது போட்டோவை ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரி, புது போட்டோவை அது புதுப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அப்ப புது போட்டோ ஒட்டலினா வாக்காளர் பட்டியலிருந்து இருந்து நீக்கிடுவாங்களா? இப்படி பல கேள்விகளை வந்து அவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஏன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து மக்களுக்காக கொண்டு வந்தது ஒரு ஃபேக்கான
ஓட்டர்ஸ் வந்து உள்ள வந்துடக்கூடாது, பக்காவான ட்ரூ, அதாவது உண்மையான ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியே வரணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் மெயினான கருத்தா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்க மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன இந்த கருத்துக்களையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அதுல வந்து இப்போ நம்ம கொடுக்கறது வந்து பூத் லெவல் ஆபீசர் வந்து பிஎல்ஓ இருப்பாங்க. அந்த பிஎல்ஓ கிட்டையும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒப்புதல் வந்து போகும். அங்க போகும்போது பிஎல்ஓவும் சரி அவர் எந்த அளவுக்கு வந்து இது பாப்பாரு, எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது அது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இன்னொருத்தர் வந்து எலக்ட்ரல் ஆபீசர் இருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் இருக்கு, இஆர்ஓ. இவங்க பிஎல்ஓ கொடுத்தது அங்க இஆர்ஓ வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒருமித்த அதே ஐடியாவில் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமா இவர் ஒரு சந்தேகத்தை நிறைய எழுப்பிட்டு இருக்காரு. இதுல வந்து இப்ப ஒரு அட்ரஸ்ல இருந்து இன்னொருத்தர் போறாங்க, அந்த அட்ரஸ்ல இல்ல, ஆனா அவங்க வேற ஒரு அட்ரஸ்க்கு போயிட்டு அங்க வெரிஃபை பண்ணி அவங்க ஓட்டர் ஐடி வாங்கணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களையும் அவர் வந்து எடுத்திருக்காரு. அதனால எஸ்ஐஆர் வந்து தமிழகத்திற்கு இப்போ இந்த குறுகிய காலத்துல வந்து சீக்கிரம் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி சீக்கிரம் டிசம்பருக்குள்ள கொடுத்து அது லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கான அவசர நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்ன. எஸ்ஐஆர் வந்து தடை பண்ணல, வேண்டாம்னு சொல்லல, அது கொண்டு வரணும், உண்மையான லிஸ்ட் வரணும் அப்படிங்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். அது எந்த மாற்றம் இல்லை. ஆனா இவ்வளவு வேகம் காட்டுவது ஏன்? குறுகிய காலம், கொஞ்சம் லென்த்தான ஒரு வருஷம் 6 மாசம் 7 months இது மாதிரி எடுத்து ப்ராப்பரா ஒரு லாங்கா எடுத்து ஒரு மிஸ்டேக் கூட நடக்காம செய்யலாமே அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? எஸ்ஐஆர் வந்து இந்த அரசியல் சூழ்நிலையில இன்னைக்கு இவ்வளவு குறுகிய காலத்தில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம உள்ளமா, இல்ல தேவையில்லையா, இல்ல பழைய முறைப்படியே போலாமா? பழைய முறைப்படி போனா ஃபேக்கான ஓட்டர்ஸ் உள்ள வருவாரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்ல புது எஸ்ஐஆர் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி விட்டா உண்மையான வாக்காளர்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகி வருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களோட பார்வைக்கு விட்டுறேன். உங்களோட கமெண்ட்ஸை இங்க வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணீங்கன்னா நம்ம எல்லாருமே தெளிவா தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஸோ உங்கள் கருத்து தெரிஞ்சதுன்னா அதை பாருங்கப்பா, மக்களே சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் ஒத்துக்குவாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆல்ரெடி அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இயங்குற ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஸோ ஒட்டுமொத்தமா எல்லா கட்சிகளையும் இது ஏத்துக்குவாங்க, மக்களோட தீர்ப்புக்காக தான் இருப்பாங்க. ஈவன் நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சா கூடவே ஒரு நமக்கு புரியாத எதிராக இருக்கிற கட்சிகள் ஜெயிச்சு வந்துட்டா கூட என்ன இப்ப அப்படி ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னு சொன்னா கூட ஃபார்மாலிட்டியா அப்படியே ஒரு ஃபார்முலா அவங்க சொல்லணும், மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் வந்து அவங்க சொல்லிட்டு போறாங்க. அது யார் வேணாலும் இருக்கட்டும், அது சொல்றது கடமை. ஏன்னா மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏத்துக்கணும். ஸோ அதனாலதான் கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.